ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் பால் கறி செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அது நான் இப்போ ஒரு மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், அது கூடவே கடுகு, ஒரு 10 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா அண்ட் 4லேருந்து 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்குனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அண்ட் டர்மரிக் போட்டிருக்கேன், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா வதக்குங்க. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கேஜி அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். ஸோ அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மசாலா எல்லாம் அது கூட பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு வச்சிடுங்க. அதுலேயே தண்ணி விடும், இல்லைன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மெயினான இன்க்ரீடியன்ட் கோகோனட் மில்க்கு, அதை ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் இது 1/2 கேஜி பீர்க்கங்காய்க்கு ஒரு மூடி அளவு கோகோனட் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது பீர்க்கங்காய் ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் கோகோனட் மில்க் சேர்த்துங்க. இல்லைன்னா அது தேங்காய் பால் கொதிச்சிச்சின்னா அந்த பால் உங்களுக்கு கெட்டுப்படும், வெடிஞ்சிடும். ஸோ பெட்டர் நீங்கள் அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். தேங்க்யூ.